எந்த ஒரு இயக்கத்திற்குமே கொள்கை ரீதியாக அரசியல் செய்கிற இயக்கம், சாதிய ரீதியாக இல்லாமல், மத ரீதியாக இல்லாமல், கொள்கை வழி அரசியல் செய்கிற இயக்கங்களுக்கு எப்பவுமே சோதனைகளும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன்னா மக்கள்கிட்ட கொண்டு போகிறது கொள்கை வழி அரசியலா, நடிகர்கள் அரசியலுக்கு வர்றாங்க, ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் இமேஜோடு வர்றாங்க, திடீர்னு ஒரு 10% வாக்கு பெறக்கூடியவங்க இருக்காங்க. ஆனால் கொள்கை வழி அரசியல் எடுக்கிற இயக்கங்களுக்கு இது போன்ற சோதனைகள் இயல்பு. அப்போ என்ன நினைப்போன்னு கேட்டிங்கன்னா, கொள்கை வழி அரசியல் பண்ணுறவங்க இந்த இயக்கத்தினுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்குன்னு பார்ப்போம். அதில் அந்த ஆற்றல் மல்லை சத்யா அவர்களிடமே இல்லாத போது அவர்களை சுற்றி இருந்த அந்த 5 பேருக்கும் அந்த ஆற்றல் இல்லை என்பது எங்களுக்கு தெரியும். அப்பொழுது ஒரு இயக்கம் தொடர்ந்து நடைபெறணும். அன்பு தலைவர் வைகோ அவருடைய சித்தாந்தங்கள், தத்துவங்கள், திராவிட இயக்கத்துடைய கொள்கைகளை இந்த இயக்கம் வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் தொண்டர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தலைமை தேவைப்பட்டது. அப்ப கூட அவர்தான் எங்களுக்கு தெரியாது. அவர்தான் எங்களுக்கு அப்பவும் தெரியாது. நாங்கள் ஒரு குழப்ப நிலையில் இருந்த பொழுதுதான் தலைவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கு பிறகு ஓராண்டு ஓய்வு எடுக்கணும், நீங்க வெளியிலே போகக்கூடாதுன்னு எங்கள் தலைவருடைய இயல்பு நல்லா உங்களுக்கு தெரியும். எதையுமே ஒத்துக்கிட்டாருன்னா உடம்பு சரியில்லைன்னா கூட விடாப்படியாக போய் அந்த இடத்துல நிற்கக்கூடிய ஒரு தலைவர்.